இருந்தாலும் அவனுக்குள்ளே எல்லா விதமான தன்னுடைய சொந்த இனங்களை குறித்ததான சிந்திக்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகி தன் சகோதர எபிரேயர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அவன் முதல் முறையாக அந்த அரண்மனையை விட்டு அவன் வெளியே வருகிறான். அவன் வெளியே வரும் பொழுது, அப்படி அரண்மனையை விட்டு வெளியே வரும் பொழுது, எபிரேய ஒரு சகோதரனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய சகோதரனையாடா நீ அடிக்கிறாய் என்று சொல்லி மோசேக்கு கோபம் வந்து அவன் எகிப்தியனை அடித்து கொன்று புதைத்து விடுகிறான். மோசே சாதாரண ஆளா? அடிச்சு கொலை பண்ணி குழி எடுத்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது அரண்மனையில் போய் ரொட்டி உட்கார்ந்து சாப்பிடுறான். மோசே எவ்வளவு பெரிய வீரன்! இப்ப அதனாலதான் ஆண்டவர் 40 வயசுல தோல்வியை கண்டு ஓடுறான். மீதியான தேசத்துல தான் எகிப்தை விட்டு ஓடிட்டான். கொண்டுடுவாங்க, எகிப்தினை கொண்டுட்டான். ஐயோ, அரண்மனை இருக்கிற எகிப்தினை கொண்டுட்டான்னு சொல்லி இவனை அரண்மனையில கொண்டுடுவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடி போய் தோல்வியை கண்டு அரண்மனை வாழ்க்கை இவனுக்கு தோற்றம். அரண்மனை வாழ்க்கை இவனுக்கு தோல்வியில் முடிந்தது. 40 வயதிலே அரண்மனை விட்டு ஓடுகிறான். எங்கே? அங்க போய் ஆடுகளை மேய்க்கிற நிலைமை ஆரம்பித்தது. 40 வருஷம் வரைக்கும் அவன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். மீதியான் தேசத்தினுடைய எத்திரோவினுடைய தன் மாமனாகிய எத்திரோவினுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டே இருக்கிறான் வனாந்தரத்திலே. 80 வயதிலே கர்த்தர் அவனை தரிசனமானார் முட்செடியில் இருந்து. அவருடைய வாழ்க்கை தோல்வியில் இருந்த வாழ்க்கை கர்த்தர் வெற்றியின் வாழ்க்கையை மாற்றினார். மோசே, நீ தோல்வி, நீ பயந்து, நீ எல்லாத்தையும் எல்லாம் இழந்து நிக்கிற இல்ல, இனிதான் உன தலைவனா உருவாக்க போறேன். இந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே உன் பாதரட்சை கலட்டி போடு, பாதரட்சை கலட்டி போடு. பாதரட்சை எதை குறிக்கிறது? வாழ்க்கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? உன் பழைய சுபாவம் எதெல்லாம் கலட்டி போடணும் தெரியுமா? சுயநலத்தை கலட்டி போடு. பிறர் நலத்தோடு வாழ்கிறவன் தான் தேவ சிந்தை உள்ள மனிதன். சுயநலம், நான் என் பொண்டாட்டி என் பிள்ளை, நான் என் பொண்டாட்டி என் பிள்ளை, நான் என்னுடைய வேலை, நான் என்னுடைய வீடு, நான் என்னுடைய இடம், அப்படி சுயநலமுள்ள அசுத்தமான சிந்தைகளை இன்னைக்கு கலட்டி போடுன்னு கர்த்தர் சொல்றார். இரண்டாவது, ஜாதி வெறியை நீ கலட்டி போடணும். எதை கலட்டி போடணும்? எதை கலட்டி போடணும்? நீ ஜாதி வெறி. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன் ஜாதி வெறிய எப்போ கலட்டி போடுறியோ கர்த்தர் அக்கினியில் இருந்து உனக்கு தரிசனமாவார், உன்னை அழைப்பார். மோசே அழைத்தது போல உன் தம்முடைய பரிசுத்த சன்னதியிலே பரிசுத்தமான இடத்திலே உன்னை பயன்படுத்த அழைப்பார். ஜாதி வெறி யாராவது இருக்குதா? இருக்கிறதா? ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, கருப்பு நிறம் இல்ல, சிகப்பு நிறம் இல்ல, ஜாதி வெறி இல்ல, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. 18 நாடுகள்ல டிராவல் பண்ணியிருக்கிறேன். வெள்ளைக்காரன் வீட்டுல தங்கி இருக்கிறேன், நீக்ரோ வீட்டுல தங்கி இருக்கிறேன், சைனீஸ் வீட்டுல தங்கி இருக்கிறேன், தாய் வீட்டுல தங்கி இருக்கிறேன், மலேசியன் வீட்டுல தங்கி இருக்கிறேன், இலங்கை அவங்க சிங்களவங்க வீட்டுல தங்கி இருக்கிறேன், எல்லா ஜாதியிலும் தங்கி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய வேதத்தை எடுத்தவர்கள் அவர்கள் ஜாதி பார்க்காத கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசு உன்னை ஏற்றுக்கொண்டா அவரே உன் பிள்ளைன்னு சொல்லும் போது நல்ல கவனிக்கணும். யோவான் 1:12 நீங்க அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இரண்டாவது யாத்திராக 4:3. அதை தரையிலே போடு. எதை போடணும்? கோல். எதை போட சொன்னாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? கலட்டி போடு. எதை? உன் பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய ஜாதி, பழைய வெறி, பழைய இச்சை, பழைய பிசாசு குணம், இதெல்லாம் நீ கலட்டி போடலைன்னா ஆண்டவர் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. நீ தேவன் பயன்படுத்துகிற தேவனுடைய பணிக்காக நீ தகுதியுடைய பாத்திரமாய் நீ இருக்க முடியாது. தகுதி இழந்தவனாய் காணப்படுவ. அதுதான் இத்தனை லிஸ்ட் கொடுத்தோம். நீ மாறு அல்லது கர்த்தரை உன்னை மாத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கு. நீ மாறிட்டா நல்லது, கர்த்தரை மாத்தினா நம்ம சகிக்கவே முடியாது, பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை தரையிலே எதை போட சொல்றாரு? கோலை போட. எதை குறிக்கிறது? கிரியை. நீ என்ன செய்யற?
உன் பழைய கிரியைகளை நீ விட்டு விலகி ஓடு. எதை குறிக்குது? உன் பழைய சுபாவம், தேவனுக்கு பிரியமில்லாத சாத்தானுடைய தந்திரங்களினாலே ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல உன்னை சர்ப்பம் வஞ்சிக்கிற எல்லா காரியங்களிலிருந்து நீ விலகி ஓடும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீ எதை விட்டு விலகி ஓடணும்? பழைய கிரியைகள். மோசே பிடி, பயப்படாத பிடி, அந்த பாம்பை டக்குன்னு பிடிக்கலாம், அது கோலாமா ஆயிடுச்சு. ஆமென். இரண்டாவது அடையாளம், என் பணிக்கு உன்னை கூப்பிடுறேனே, இது இரண்டாவது அடையாளம். போய் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை வெளியே கொண்டு வா, அடிமைத்தனத்தில் இருக்கிறவனை கொண்டு வா. உடனே மோசே போய் பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான். பார்வோன், என்னப்பா, என்ன விஷயம் வந்திருக்கிற? என் ஜனங்களை என் தேவனுக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு. என்ன சொன்ன? என் ஜனங்களை நீ அனுப்பிவிடு. அது முடியாது. முடியாதா? இப்ப பார் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்யறான்? கோல விடுறான். அது பாம்பா மாறுது. சிரிக்கிறான் சிரிக்கிறான். அடடடட, இதுதான் நீ பாத்தியா? இந்த பாம்பை பார்த்து நான் பயப்படுவேன்னு பாத்தியா? அதெல்லாம் முடியவே முடியாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். கூப்பிடுறான் நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை மந்திரவாதியும். பார்வோன் சொல்றான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எகிப்து was actually ruled by the demon spirit, evil spirit. எகிப்து தேசம் முழுவதும் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டான். அடிமைத்தனம், சாத்தான் ஆளுகை செய்கிற அடிமைத்தனம். யாரை சாத்தான் அடிமையாக்குகிறானோ அவன் இன்னும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரவில்லை. இன்னும் அந்த அடிமை உறவுகளை விட்டு வெளியே வரவில்லை. இன்னும் அடிமை பாவத்தை விட்டு வெளியே வரவில்லை. நிறைய பேர் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ரகசிய பாவத்தை விடவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 கண்ணீர் விடுறது, ஆண்டவர் பேசுறா விடுறது, பயமுறுத்துற மாதிரி பிரசங்கம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு கொஞ்சம் அழுவுறது. ஐயோ பாவம் பண்ணிட்டனே, என்ன பண்றது? ஐயா, ஒரு மனுஷனுடைய சிந்தனையில பாவம் செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவன் செஞ்சே தீருவான். அவன் சிந்தனையை பிசாசு பிடிச்சிடும், மாத்தவே முடியாது. சைக்காலஜியான சொல்றேன், உன் சிந்தையை கேப்சர் பண்ணிட்டானா நீ பாவம் செய்யணும், அங்க போகணும் தீர்மானம் எடுத்துட்டா நீ போவ. அதை செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சுன்னா செஞ்சு பார்ப்ப. ஆமென். இப்போ இவன் பாம்பை கோல போட்டவன பாம்பை கூப்பிடுற எல்லா மந்திரவாதியை நம்ம நாட்டில் இருக்கிற என்னடா பூச்சாண்டி வித்தையாட காட்டுற? பார்வோன் அப்படியே சிங்காசனத்துல சிரிக்கிறான் சிரிக்கிறான். டேய், இத பார்த்து பயப்படுன்னு நினைச்சியா? கூப்பிடுற எல்லா மந்திரவாதி, அத்தனை மந்திரவாதி போடுங்களா கோலை அப்படின்னா எல்லா மந்திரவாதி கோலை போட்டாங்க. என்ன நடந்துச்சுங்க? எல்லா மந்திரவாதி கோலும் என்ன ஆயிடுச்சு? எல்லா கொம்பும் பாம்பா மாறிடுச்சு. மோசே அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறான். ஐயோ, என்னடா என் கோல போட்ட பாம்பாச்சு, மந்திரவாதி போட்ட கோலும் பாம்பாவுது. ஐயோ என்னடா இது? எல்லா சபையும் அற்புத அடையாளம் நடக்கும், எல்லா சபையில தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லா சபையிலும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லா சபையிலும் வசனம் தான் போதிக்கிறாங்க, எல்லா சபையிலும் ஆண்டவர் தான் இருக்கிறார். எதுதான் சபை? எதுதான் உண்மையான சபை? ஏன் பாம்பை என் கோல போட்டாலும் பாம்பாவுது, மந்திரவாதி போட்டாலும் பாம்பாவுது. நான் போற சர்ச்சி எந்த சர்ச்சி தான் உண்மையான சர்ச்சி? நான் போற சபை எந்த சபை தான் உண்மையான சபை? குழம்பி போய் கிடக்கிறான் மோசே. ஐயோ நடந்தது என்னன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லா சபையிலும் அற்புத அடையாளம் நடக்குது, எல்லா சபையிலும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, எல்லா சபையில போனா பரலோகம் போயிடுவாங்க நினைச்சுக்காதீங்க. அங்க நடந்தது என்ன தெரியுமா? எல்லாருடைய கோலும் பாம்பா மாறுனுச்சு. ஆனா மோசேயினுடைய கோல் அத்தனை பாம்பு என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிருச்சு. விழுங்கின உடனே மோசே அந்த பாம்பா இருக்கிற கோலை பிடிச்ச உடனே கோலா மாறிடுச்சு. மற்றவனுடைய கோல் கீழே போட்டவன பாம்பா மாறினுச்சு. அந்த பாம்பு திரும்ப கோலா மாறல, கோலை போட்டவன் பாம்பா மாறினுச்சு. பாம்பு பிடிக்கும் போது மோசையின் கோல் மறுபடியும் கோலா மாறினுச்சு. மந்திரவாதி கோலை போட்டான், பாம்பா மாறினுச்சு. திரும்ப பிடிச்சான், அது திரும்ப கோலா மாறல. எல்லா சபையும் பரலோகம் போயிடுமா? எல்லா சபையிலும் அற்புத அடையாளம் நடக்குமா? நடக்கும்.
எல்லா சபையில் அற்புதம் நடக்கும். எல்லாருடைய மந்திரவாதி கோலும் பாம்பா மாறும். ஆனா மோசேயினுடைய கோல் மாத்திரம் திரும்ப பாம்பாவும் மாறும், திரும்ப கோலாவும் மாறும். ஆமென், ஆமென். அந்த கோலை வச்சு பார்வோன கண்ணுக்குள்ள அந்த கோலை வச்சு ஆட்டினாம் பாருங்க. காட்டுறண்டா, இன்னைக்கு தான்டா ஃபர்ஸ்ட் அற்புதம். இன்னைக்குதான் என்கிட்டயாடா உட்கார்ந்து சிரிக்கிற நீனு? உன் தேசம் அசுத்தாவியால கட்டப்படலாம். என் தேவன் அசுத்தாவிகளின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர். என் தேவன் எல்லா சராஸ்திரங்களிலும் மேலானவர். அந்த கோலை வச்சுக்கிட்டு அடி சுத்துறான் பார்வனுக்கு முன்னாடி. டேய், என்னடா சிரிச்ச? சிரி சிரி. இப்ப பா, உன் ஊர்ல நைல் நதியை நம்பிதான் எல்லாரும் குடிக்கிறாங்க குளிக்கிறாங்க. நைல் நதியை அடிச்சா அந்த கோலை ரத்தமா மாறுச்சு. எத்தனை டன் கெமிக்கலை கொட்டினாலும் தண்ணி ரத்தமா மாத்த முடியுமா? எவ்வளவு டன் கெமிக்கலை கொட்டுவ ரத்தமா மாத்துறதுக்கு? அந்த கோலை திரும்ப சொன்னா, பார்வன் சொன்னா, அப்பா 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 குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லப்பா, எல்லா தண்ணியும் ரத்தமாக்கிட்டே, பயமா இருக்குது. மந்திரவாதியை கூப்பிடு, தண்ணிய ரத்தமா மாத்தின தண்ணியா மாத்த சொல்லு. ஐயோ முடியலப்பா, என் மந்திரவாதிய முடியல. திரும்ப கோலை அடிச்சான், தண்ணி பழைய தண்ணி ஆயிடுச்சு. ஏன் ஜனங்கள் அனுப்ப விடு, ஆராதனை செய்ய. மோசே சொல்றான், அதெல்லாம் முடியாது. அரா புழுதி எல்லாம். ரெண்டாவது கோல் அடிச்சான், புழுதி எல்லாம் பேனா மாறிச்சு. எங்க போனாலும் புழுதி எல்லாம் பேனு, வெளியில போனா பேனு, சாரசாரி. ஐயோ, தண்ணியில பார்த்தா பேனு, எங்க பார்த்தாலும் பேனு. மந்திரவாதியை கூப்பிடுறா, கூடாமல் போயிட்டு. மந்திரவாதியை கூப்பிடாடே, என்னடா பேனாக்கிட்டான்? ஆண்டவரே, அவருடைய கைகளுக்கு முன்பாக, அவருடைய தேவர்களுக்கு முன்பாக இது முடியாது, அது கூடாமல் போயிற்று. இது கர்த்தருடைய விரல், இது கர்த்தருடைய செய்கை, இது கர்த்தருடைய கரம். அதுக்கு முன்னாடி மந்திரிக ஒண்ணுமே பழிக்காது. உன் கிரிய சுத்தமா இருந்தா உன் முன்னாடி அசுத்தாவி நடுங்க ஆரம்பிக்கும். உன் கிரிய சுத்தமானா வியாதி உனக்கு முன்னாடி நடுங்க ஆரம்பிக்கும். உன் கை சுத்தமானா சத்ரு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. உனக்குள்ள பரிசுத்தமா அந்த கிரியை இருந்துச்சுன்னா நீ எவனுக்கும் பயப்பட மாட்டேன், சிங்கத்தை போல இருக்கும். ஆமென். சரி சரி சரி, உன் ஜனங்களை அனுப்புறேன், தயவு செய்து அந்த பேன் அனுப்பு. திரும்ப அடிக்கிறான் புழுதிய, பேனெல்லாம் காணாத போயிடுச்சு. அனுப்ப முடியாது அனுப்ப முடியாதுன்றான். திரும்ப திரும்ப பூமி என்ன எல்லாம் தவளையா வருது. ஏ மோசே, தயவு செய்து இப்ப அனுப்புறேன், இந்த தவளை அனுப்பு. திரும்ப என்ன செய்யறான், அந்த கோலை வச்சு நீட்டுறான், எல்லா தவளையும் காணாத போயிடுச்சு. ஆமென். மந்திரவாதியினுடைய கோலும் பாம்பா மாறும். எல்லா சர்ச்சையும் ஒரே சர்ச்சையா தான் இருக்கும். ஆனால் மோசையின் கோல் உள்ள சபைதான் தேவனுடைய சபை. சாத்தான் உன்னை அழித்தால் உன்னை மறுபடியும் உருவாக்க மாட்டான். என் ஜனங்களை அனுப்பிவிடு, முடியாது. எகிப்தில் இருக்கிற அத்தனை முதல் குழந்தையும் சாகட்டும். அப்படி நீட்டா இருக்கா, அப்படி கோலை, எல்லா குழந்தையும் செத்துருச்சு. எகிப்துல ஐயோ குழந்தை செத்து, எல்லா வீட்லயும் செத்துருச்சு. முதல் பேரான முதல் குழந்தை எல்லாம் சாகுது. ஐயோ ஊரே எகிப்தே அலையுது. ஐயோ நான் என்ன பண்றது? எல்லாரும் சேர்ந்து பார்வண்டியோ விட்டு தொலையா போய் சேரட்டும், எங்க குழந்தைங்க செத்துருச்சு. மந்திரவாதி கோல் ஒரு முறைதான் பாம்பா மாறும். கர்த்தருடைய கோல் பாம்பாவும் மாறும், கோலாவும் மாறும், எல்லாவுமா மாறும். இந்த 10 வாதை ஏன் கடவுள் அனுப்பினார் தெரியுமா? 10 எகிப்து தேவர்களை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். எத்தனை பேர் இனி கடவுளுக்காக வாழ போறீங்க? அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க போறீங்களா? நீங்கள் உருவாக்கப்படுவது தகுதி உடையவளாய் மாறப் போறீர்களா? நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? மாறணும். ஆமென், ஆமென். நீ மாறிப்பார், உன் வாழ்க்கை மாறும். நீ மாறிப்பார், உன் வாழ்க்கை மாறி போகும். மூன்றாவது, யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கையை எங்க போட சொன்னாரு? ஆனா நான் மாத்திரம் சொல்றேன், மார்பிள போடு, மார்பிள போடு. என்ன செய்யணுமா? கையை எதுல விடணும்?
மார்பில் விடணும். எதுக்கு? தப்பான சிந்தையோட நினைக்காதீங்க. நான் சொல்ற மார்பு வேற. ஆமென். நிறைய பேர் அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க சொல்லுது, உன் கையை மடியிலே போடு. ஆமென். ஆனா நான் மாத்திரம் அதை மாத்தி சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் படிங்க, ஆங்கிலத்தில் போடுங்க. And the Lord said furthermore unto him, put now the hand into the bosom. மடியில் என்பது வராது. நீங்க எந்த பைபிள், இங்கிலீஷ் பைபிள்ல படிங்க, போசம். ஏன் மார்பிள போட சொல்லாம ஏன் மார்பிள போட சொன்னாரு? மோசே, ஒரு கையை எங்க போடு? மார்பிள போடு. மார்பிள விடுறான். அவன் இருதயத்தில் இருக்கிற அசுத்தம், பாவம் அவன் கை அப்படியே கடிச்சு 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 டக்குன்னு வெளியெடுக்கிறான். குஷ்டரோகம் இருதயத்தில் என்ன இருக்குது? குஷ்டரோகம் இருதயத்தில் இல்ல. அவன் விடுறான் கையை எங்க இருதயத்துக்கு நேரம். அந்த இருதயம் கை மேல, பாவி, துன்பப்படுத்தினே, கொலைக்காரனே, அசுத்தனே, அந்த கையில எல்லா கிரியை வெளியெடுக்கும் போது வெண் குஷ்டம் பிடிச்சான். அவன் இருதயம் அவனோட பேச ஆரம்பிச்சிருச்சு. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, வேதத்தில் பார்க்கிறோம், உன் கையை மார்பிலே போடு. இது இருதயம் சரியில்லை. இது எதை குறிக்குது? இருதயம் அநேகருக்கு சரியில்லை. நிறைய பேருடைய இருதயம் சரியே இல்லை. எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்வார்கள். இப்ப கையை உள்ள விடுறான், போடுன்றான். இருதயம் சொல்லு, திடா திடா திடா, டேய் மோசமானவனே, டேய் அக்கிரமம் பிடிச்சவனே, பேசுது இருதயம், நீ என்ன பாவம் பண்ண அப்படி நடிக்காத சொல்லுது. அவன் கையை அந்த இருதயம் பிடிச்சு அப்படியே தன் பாவத்தை சொல்லும். எல்லாம் இருதயத்தில் இருக்கிற பாவம் எல்லாம் எதை மேல ஏறிடுச்சு? விரல் மேல. இருதயம் சுத்தமாயிடுச்சு. இப்போ விரல் மேல என்ன இருக்குது? திரும்ப போடுனார். திரும்ப போட்டான். மறுக்கை போல ஆயிடுச்சு. பழைய இருதயம் போய் இப்ப என்ன ஆயிடுச்சு சொல்லுங்களேன்? பழைய இருதயம் சாகாம புதுசு வராது. எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு?